இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மக்களை காக்கும் காவல் தெய்வத்தோட கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பை அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட பெரிய கொடிமரம் பழுது அடைஞ்சிருச்சு. அந்த பழுது அடைஞ்ச கொடிமரத்தை நீக்கிட்டு புதிய கொடிமரத்தை பிரதிஷ்டை செய்கிறதுக்காண்டி ஆறுமுகம் ஆசாரி தலைமையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலைக்கு ஒரு குழுவினர் சென்றனர். கொடிமரம் நிறுவுவதற்கு தேவையான சந்தன மரத்தை கண்டுபிடித்து அதை வெட்டத் தொடங்கினர். அப்பொழுது மரம் வெட்டும் கோடாரி தெரித்து அந்த குழுவினர் மீது பட்டு பல பேருக்கு காயம் ஏற்பட்டது. அதனை கண்டு ஆறுமுகம் குழுவினர் பயந்து கொண்டு அலறி அடித்து ஓடினர். அந்த சந்தன மரத்தில் குடியிருந்த 21 தேவதைகளும் பயங்கர சத்தத்துடன் அவர்களை துரத்தி சென்றனர். அப்பொழுது அந்த குழுவினர் காரையாறு மலைப்பகுதியில் இருக்கும் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் தஞ்சம் புகுந்தனர். தங்களை எப்படியாவது காப்பாற்றும்படி ஐயனாரிடம் அந்த குழு முறையிட்டது. ஐயனாரும் அவர்கள் முன் தோன்றி, என் சகோதரனாகிய முருகப்பெருமானின் கோட்டைக்கு கொடிமரம் கட்டுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சி ஒருபோதும் வீணாகாது என்று வாக்குறுதி கொடுத்தார். அப்போது ஐயனார் அவர்களை பயம்புறுத்தி துரத்தி வந்த 21 தேவதைகளையும் அழைத்தார். உங்களுடைய இருப்பிடமாகிய மரத்தை வெட்டியதால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக இவர்களை துரத்துகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் குடியிருப்பதற்கு என்னுடைய கோயிலில் இடம் தருகிறேன். அதற்கு பதிலாக உங்கள் இருப்பிடமான அந்த சந்தன மரம் என் தம்பி குடியிருக்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு செல்வதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என ஐயனார் சொன்னார். தேவதைகளும் அதற்கு ஒத்துக்கொண்டனர். சுடலை மாடன் சுவாமி தலைமையில் கொடிமரம் திருச்செந்தூருக்கு கொண்டு செல்ல அவர்களுக்கு பின்னால் வெள்ளை குதிரையில் ஐயனார் அவர்களை பின்தொடர்ந்தார். போகும் வழியில் அவர் ஒரு கற்குவா மரத்தின் மீது விரும்பி அமர்ந்து கொண்டார். அப்படி அமர்ந்து கொண்ட காரணத்தால் கற்குவா மேல் ஐயனார் என்றும் அழைக்கப்பட்டு நாளடைவில் மருவி கற்குவேல் ஐயனார் என்று பெயர் பெற்றார். இந்த கற்குவேல் ஐயனார் சாமி கோயில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலோட வரலாறு மிக பெருசு. அதை ரெடி பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான தமிழன் சுவடுகள் 2.0 போடுறேன். கற்குவேல் ஐயனாரோட அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வேற ஒரு டிவோஷனல் டூரில் பார்க்கலாம்.